ட்ரிங் 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 ட்ரிங். இன்னைக்கு சேல்ஸ் அண்ட் பிசினஸ்ல இருக்கிற பலர் ஒவ்வொரு முறையும் நேரில் போய் கஸ்டமரை சந்திக்க முடியறது இல்ல. பல விஷயங்கள் நம்ம தொலைபேசியில அணுகி நம்ம சாதிச்சுக்கிறோம். அப்படி தொலைபேசியில கஸ்டமர் கிட்ட உரையாடல் வச்சுக்கும் போது இந்த 5 முக்கியமான விஷயங்களை கருத்தில் கொள்வது நல்லது. முதலாவது என்னன்னா பெர்மிஷன். நீங்க கஸ்டமர் கிட்ட பேசும்போதே சார் நான் ஒரு 2 minutes பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கி பேசும்போது அந்த 2 நிமிஷம் உங்களுக்கு உயர்த்ததாகிறது. அதனால அந்த கஸ்டமரும் அந்த 2 நிமிஷம் உங்களை முழுமையா கேட்பாரு. ரெண்டாவது லிசனிங் ஸ்கில்ஸ். நம்ம சொல்ல வந்த விஷயங்களை சொன்னதுக்கு பிறகு கஸ்டமர் அவர் பேசுறதுக்குரிய வாய்ப்பை அவருக்கு அழியுங்க. அவர் பேசும்போது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அக்னாலேஜ் பண்ணீங்க அப்படின்னா கஸ்டமருக்கும் அவர் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க கேட்கறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். அதனால ஒரு நம்பகத்தன்மை உருவாகும். மூணாவது பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு நோட் பேட், பேப்பர், பென், பென்சில் எல்லாத்தையும் எடுத்துட்டு ரெடியா இருங்க. இல்லாட்டி என்ன ஆகும்னா கஸ்டமர் சொல்லும் போது சார் இருங்க சார் நான் ஒரு நிமிஷம் ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உரையாடலுக்கு நடுவில் நம்ம போய் பேப்பர் பென் தேடுற சூழ்நிலை ஏற்படும். அது மாதிரி இல்லாம நீங்க முன்னாடியே பேப்பர் பென் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அவர் சொல்ற போன் நம்பர், அவர் சொல்ற இமெயில் ஐடி, இல்ல அவர் சொல்ற தேதி, இந்த நாள், இந்த கிழமை, இந்த பர்சனை போய் பாருங்கன்னு சொல்லும்போது நம்ம அப்பவே குறிப்பெடுத்துக்கிட்டு அதுக்கு தக்கபடி நடந்துக்கலாம். நாலாவது விஷயம் நாய்ஸ் பொல்யூஷன். இந்த மாதிரி தொலைபேசி உரையாடலும் போது நல்ல நெட்வொர்க் இருக்கிற இடத்துல இருங்க. முக்கியமா போனை ஸ்பீக்கர் போன்ல வைக்காதீங்க. அப்பதான் ஒரு பேப்பர்காரன் இல்லாட்டி ஒரு துணி கடைக்காரன் கத்துவான் ரோட்ல. சோ இந்த மாதிரி ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் இல்லாத நல்ல சிக்னல் இருக்கிற இடத்துல இருங்க. அஞ்சாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொலைபேசி உரையாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உரையாடலை ஒரு 2 நிமிஷம் அவர்கிட்ட மறுபடியும் காம்ப்ரிஹெண்ட் பண்ணி சொல்லுங்க. சார் இந்த 5 நிமிஷம் நம்ம பேசுனதுல இந்த 2-3 விஷயங்கள் நான் செய்ய போறேன், சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சீங்கன்னா நிச்சயமா அந்த கஸ்டமர் அவருக்கும் இது மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். இந்த 5 பாயிண்ட்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களோட கான்வர்சேஷனுக்கு ஜெயமே. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்குன்னா இந்த வீடியோ பயன்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.